நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். கற்களில் வடிவமைத்த சிற்பங்கள் தெய்வ உருவங்களாக கருதப்பட்டு அவற்றை வழிபடும் பழக்கம் தொடங்கியது. காலப்போக்கில் அந்த இடங்கள் வழிபாட்டு தலங்களாக மாறிவிட அங்கு நிறுவப்பட்டிருந்த சிலைகள் குலதெய்வமாக அல்லது இஷ்ட தெய்வமாக வணங்கப்பட்டன. கிராமங்களில் பல இடங்களும் வழிபாட்டு தலங்களாக மாறின. அந்த இடங்களில் ஏதோ ஓர் உருவத்தில் செதுக்கப்பட்ட கற்கள் அல்லது களிமண் சிலைகள் கிராமத்தை பாதுகாக்கும் தெய்வங்கள் என்று வணங்கப்பட்டன. அவை மேற்கூரை இல்லாத திறந்த வெளியிலோ அல்லது தென்னை பனைமரக் கூரையின் கீழோ வைக்கப்பட்டு வணங்கப்பட்டன. ஐயனார், முனீஸ்வரன், கருப்பசாமி போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படும் தெய்வச் சிலைகள் இல்லாத ஒரு கிராமத்தை கூட நம்மால் காண முடியாது. மாரியம்மன், ரேணுகாதேவி, எல்லம்மா, பச்சையம்மன், போத்துராஜா, சாஸ்தா, கங்கம்மா, சுங்கலாமா, காத்தவராயன், சப்தகன்னிகை, மகேஸ்வரம்மா, பிடாரியம்மன், மகாகாளி என பல பெயர்களில் ஏராளமான தெய்வங்கள் காணப்படுகின்றன. தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் உள்ள தெய்வங்களின் பெயர்கள் சிறிது வேறுபடுகின்றன. தெற்கில் உள்ள மாரியம்மனை வடக்கில் சீதலம்மா என்று அழைக்கின்றார்கள். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.